இங்கே இந்த ஆன்ட்டி வெளியே போயிட்டு வந்தவங்களுக்கு அவங்க புருஷனோ டீ போட்டு குடுக்குறாரு. நைட்டு ஒழுங்கா தூங்கலையான்னு கேட்டா, புது இடம்ல அதனால தான் எனக்கு தூக்கம் வரலன்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பேசிட்டே இருக்கும்போது இவரும் டிவிய ஆன் பண்ணி சேனல் நம்பர தேடிட்டு இருக்காரு. இவங்களும் அவர ரசிச்சு பார்த்துட்டு, நம்பர மறந்துட்டீங்களான்னு நம்பர சொன்ன உடனே அவரும் டிவி பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவரும் அசந்து தூங்கிர்றாரு. இந்த ஆன்ட்டி வெளிய போயிடுறாங்க. இவங்களும் வெளிய உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. வேலைக்காரம்மா உள்ளலாம் கிளீன் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு சொல்றாங்க, "இவர் படுத்திருக்கிறத பார்த்தா நம்ம ஐயா மாரியே இருக்குன்னு." ஏன்னா இந்த ஆன்ட்டிக்கு இவர் வந்து செகண்ட் ஹஸ்பண்ட். அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் சொல்றாங்கம்மா, "இந்த லேடிக்கு ஏன் இந்த வயசுல கல்யாணம்லாம் தேவை?" அப்படின்ன உடனே அவங்களும் முறைச்சு பார்க்குறாங்க. அந்த வேலைக்காரம்மாவ பக்கத்துல உட்காருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களும் சாரி கேட்குறாங்க. "நான் வந்து சந்தோஷமா இருக்கேன். எனக்கு புடிச்ச விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஊர்க்காரங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்குனா நான் சந்தோஷமா வாழ முடியாது. எனக்கும் ஒரு துணை வேணும்லன்னு" சொன்ன உடனே அவங்களும் எந்திச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அங்கிளும் ஆன்ட்டியும் சேர்ந்து வெளியலாம் சுத்துறாங்க. டீ கடைக்கு போய் டீ குடிக்கும்போது, அங்க இருக்கவர் காசு வேணான்னு சொல்லிடுறாரு. பக்கத்துல இருக்க பையன்ட்ட சொல்றாரு, "எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா இந்த வயசுலயும் கல்யாணம் பண்ணிட்டுன்னு." இவங்க 2 பேர் போம்போது 3 ஊர்க்காரங்க பேசுறாங்க. "இந்த லேடிக்கு ரொம்ப தான்ப்பா தைரியம். இந்த வயசுல கல்யாணம் பண்ணி எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு பாரு. அவளுக்கு கொஞ்சம் திமிரு தான்." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு இந்த அங்கிள் ஆன்ட்டிய காணோம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. மாடியில போய் பார்த்தா, அவங்க ரூமுக்குள்ள அவங்க இறந்து போன ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. "இதெல்லாம் நான் யார்ட்டயாவது குடுக்க போறேன். உள்ளேயே இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டு. இவர் சொல்றாரு, "அதெல்லாம் உனக்கு ஒரு மெமரி தானே. கவலைப்படாத. நாளைக்கு அவர நேர்ல போய் பார்ப்போம்ன்னு" சொல்லி, அடுத்த நாள் வந்து சுடுகாட்டுக்கு இந்த லேடிய கூட்டு போறாங்க. அந்த ஆன்ட்டி மட்டும் அங்க தனியா போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் தனியா வந்து உட்காந்து, இவரோட இறந்து போன ஒய்ஃப் ஃபோட்டோவ எடுத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆன்ட்டியோட பொண்ணு வெளிநாட்டுலேருந்து வீடியோ கால் பண்றா. இந்த அங்கிள் தான் அட்டெண்ட் பண்றாரு. "உங்க அம்மா வந்து பக்கத்துல உங்க அப்பாவ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க எப்போ ஊருக்கு போறீங்கன்னு" கேட்டா, "நாங்க கொஞ்ச நாள் அங்க இருப்போம், கொஞ்ச நாள் இங்க இருப்போம். எங்களுக்கு என்ன பொறுப்பா இருக்குன்னு" இவர் சொல்லும்போது, "அதானே உங்களுக்கு பொறுப்புலாம் எதுவும் கிடையாது. நீங்க சந்தோஷமா வாழுங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னோனே" இவரும் அந்த ஆன்ட்டிய கூப்பிட்டு கடைசியில நிம்மதியா போறாரு.